வணக்கம். அஜித் குமாருடன் முதல் முறையாக கூட்டணி சேரும் இயக்குனர் ஷங்கர். வைரலாகும் தகவல். சினிமாவில் இயக்குனராக அறிமுகமாகி அடுத்தடுத்து தொடர்ந்து பேன் இந்தியா மொழிகளில் படங்களை இயக்கியதன் மூலம் ரசிகர் இடையே பிரபலமான இயக்குனராக வலம் வருகிறார் இயக்குனர் ஷங்கர். இவர் தமிழ் சினிமாவில் கடந்த 1983ஆம் ஆண்டு முதல் தனது இயக்குனர் பணியை தொடங்கினார். இவர் தமிழ் சினிமாவில் முதலாக இயக்கிய படம் ஜென்டில்மேன். இந்த படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமானவர் இவர். அடுத்தடுத்து தமிழ் சினிமாவில் பல முன்னணி நடிகர்களை வைத்து படங்களை இயக்கியுள்ளார். அதன்படி தமிழ் மொழியில் இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் அடுத்தடுத்து காதலன், இந்தியன், முதல்வன், ஜீன்ஸ் பாய்ஸ், அந்நியன், சிவாஜி, எந்திரன் என பல ஹிட் படங்களை இயக்கியுள்ளார். தொடர்ந்து ஹிட் படங்களை பல முன்னணி நடிகர்களை வைத்து இயக்கிய இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் இறுதியாக திரையரங்கில் வெளியான படம் கேம் சேஞ்சர். தெலுங்கு சினிமாவில் உச்ச நடிகராக உள்ள நடிகர் ராம் சரண் இந்த படத்தில் நாயகனாக நடித்து இருந்தார். நிலையில் படம் எதிர்பாராத வெற்றியை பெறவில்லை. அதன் முன்னதாக வெளியான இந்தியன் 2 படமும் ரசிகர் இடையே நெகட்டிவ் விமர்சனத்தை பெற்றது. இந்த நிலையில் இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் அடுத்ததாக உள்ள படம் தொடர்பான அப்டேட் வெளியாகி உள்ளது. அஜித் குமாரும் இயக்குனர் ஷங்கரும் ஒரு திரைப்படத்திற்காக இணைய வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. நடிகர் அஜித் குமார் டேர் டெவில் மற்றும் மங்காத்தா 2 ஆகிய படங்களை முடித்த பிறகு பட்ஜெட் மற்றும் திரைக்கதை ஆகியவை சரியாக அமைந்தால் ஷங்கர் உடனான படம் தொடங்கப்படலாம் என்று தெரிகிறது. இந்தியன் 2 மற்றும் கேம் சேஞ்சர் ஆகிய படங்கள் சந்தித்த பின் அடைவுகள் காரணமாகவே வேல்பாரி படத்தின் பட்ஜெட் மிக அதிகமாக இருப்பதால் தயாரிப்பாளர்கள் அதில் முதலீடு செய்ய தயங்குவதாலும் வேல்பாரி படத்திற்கு முன்னதாக ஷங்கர் வேறொரு படத்தை இயக்க உள்ளாராம் என்று சினிமா வட்டாரத்தில் தகவல் வெளியாகி உள்ளன.